நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. நம்ம வீட்ல வழி வழியா பெரியவங்கல இருந்து இப்ப வரைக்கும் பழக்கத்தோட முக்கியமா ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு பூஜை இந்த கிருஷ்ண ஜெயந்தி. அதனால நம்ம வீட்டு கிருஷ்ணரை அழகா அலங்காரம் பண்ணி பூஜை பண்றதுக்கு தேவையான சாமந்தி, சாக்லேட் ரோஸ், பன்னீர் ரோஸ், தாமரை, அப்புறம் சம்பங்கின்னு நான் கேட்ட எல்லா பூவுமே ஹஸ்பண்ட் நேத்து ஈவினிங் போலவே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கையோட சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டேன். இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட எல்லா குடும்பத்திலயும் செய்யறது ரொம்ப நல்லதா. முக்கியமா குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்க இந்த நாள்ல கிருஷ்ணரை வழிபட்டோம்னா கண்டிப்பா அடுத்த கிருஷ்ண ஜெயந்தி நம்ம வீட்ல கிருஷ்ணர் குழந்தையா தவழ்ந்து விளையாடுவாருன்றது நம்பிக்கை. அதனால எங்க வீட்ல எப்போதுமே முக்கியமா செய்யற குலதெய்வ வழிபாடு மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடையும் செஞ்சிருவோம். போன இயர் நம்ம வீட்ல செஞ்ச பூஜையை கிளிக்கபிள் லிங்க்ல கொடுக்குறேன். புதுசா பண்ண போறவங்களுக்கு எப்படி பண்ணணும், என்ன நெய்வேத்தியம் வைக்கிறதுன்னு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா லிங்க் கிளிக் பண்ணி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஈவினிங் டீ கூட ஹஸ்பண்ட் சூடா ஏதாவது செஞ்சு தர சொல்லி கேட்டிருந்தாங்க. பார்த்தா சக்தி பஜ்ஜி மாவு இருந்தது. அதை வச்சு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி போட்டு பக்கோடா மாதிரி செஞ்சு கொடுத்திருந்தேன். முறுமுறுன்னு சூப்பரா வந்திருந்தது. சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே பூவெல்லாம் கட்டி எடுத்து வச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.